முல்லைத்தீவிலிருந்து கிளம்பும் தினசரி செய்திகளில் அதிகமானவை மாபியா மற்றும் போதை வணிக செய்திகளாகவே இருக்கின்றன. அந்த செய்திகளுக்கு இப்போதெல்லாம் தினசரி குறைவேதும் இல்லை. ஆனால் இன்றும் அவ்வாறான செய்திகள் வந்தாலும் இன்றைய செய்திகளில் ஒரு சிறப்பு செய்தி இருந்தது. அந்த செய்தி ரணில் விக்ரமசிங்கவின் வழக்கு விசாரணை குறித்த செய்தியாக இருந்தது. ஸ்ரீலங்காவில் 6 முறை பிரதமராகவும் 6 முறை எதிர்க்கட்சி தலைவராகவும் 1 முறை முதன்மை தலையாரியாகிய அரசு தலைவர் பொறுப்பிலும் இருந்த அதே ரணில் விக்ரமசிங்க மீதான வழக்கு இன்று மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டமை பரபரப்பான ஒரு செய்தியாக இருந்தது. கடந்த ஆகஸ்ட் மாதம் ஸ்ரீலங்காவின் பொது சொத்துக்கள் சட்டத்தின் கீழ் ரணில் விக்ரமசிங்க மீது கை வைக்கப்பட்ட நகர்வுதான் ஸ்ரீலங்காவின் வரலாற்றில் ஒரு முன்னாள் அரசு தலைவர் கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்ட நகர்வாகவும் அமைந்தது. ஆகஸ்ட் 22 ரணில் தடுப்பு காவலில் வைக்கப்பட்ட பின்னர் சில அரங்க காட்சிகள் பரபரப்பாக வந்தன. மருத்துவமனையின் அவசரகால பிரிவில் ரணில் செயற்கை சுவாசத்தில் வைக்கப்பட்ட காட்சிகள் எல்லாம் இதில் அடங்கியிருந்தன. ரணிலுக்கு அதி உயர் குருதி அழுத்தம் இருப்பதாகவும் அவருக்கு நீரிழிவு நோய் இருப்பதாகவும் இதய நோய் இருப்பதாகவும் உருக்கமான அறிக்கையிடல்கள் எல்லாம் அடுத்தடுத்து கிளம்பின. இதற்கு அப்பால் ரணிலின் மனைவியான மைத்திரிக்கு புற்றுநோய் இருப்பதான கவலைக்குரிய பகிரங்கப்படுத்தல்கள் எல்லாம் திடீரென வந்தன. இவ்வாறாக பல அரங்க காட்சிகள் பரபரப்பை கிளப்ப ஒரு கட்டத்தில் ரணில் இனிமேல் உயிருடன் திரும்பிக் கொள்ள மாட்டாரோ என்ற நிலையும் ஊடகங்களில் உருவாக்கப்பட்டது. இவ்வாறாக உருவாக்கப்பட்ட பரபர மற்றும் உருக்கங்களுக்கு மத்தியில்தான் எதிர்க்கட்சி உறுப்பினர்களும் ரணிலுக்கு ஆதரவாக ஒன்று திரள ஆரம்பித்தனர். அவ்வாறாக ஒன்று திரண்ட எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் அனுராட்சியின் அரசியலமைப்பு சர்வாதிகாரம் என்ற பெயரில் ரணில் ஆதரவுடன் குரல் கொடுத்து எதிர்ப்பு கொடி பிடித்தனர். இதனையடுத்து அரச தரப்பிலும் சில பரபரப்பான நகர்வுகள் இடம்பெற்றன. கலக தடுப்பு காவல்துறை பிரிவில்லா நீதிமன்றம் மற்றும் வைத்தியசாலைக்கு அருகே களமிறக்கும் அளவுக்கு நிலைமையும் பதற்றமும் எகிறிக்கொண்டது. ரணிலின் கைது அனைத்துலக மட்டத்திலும் அதிர்வுகளை உருவாக்கி கொண்டது. ஆயினும் இவ்வாறான பரபரப்பு மற்றும் அரங்க காட்சிகளின் முடிவில் ரணிலுக்கு 3 சரீர பிணைகளில் பிணை வழங்கப்பட்ட பின்னர் இன்று மீண்டும் அவர் மீதான விசாரணை கொழும்பில் வந்தது. ரணிலுக்கு அன்று பிணை கிட்டிய உடனேயே அவரை மையப்படுத்திய அரங்க காட்சிகள் எல்லாம் ஏனோ தெரியவில்லை சடுதியாக ஓய்வுக்கு வந்த நிலையில்தான் இன்று மீண்டும் அவரது விசாரணையின் 2ஆம் பாகம் கொழும்பில் தென்பட்டதுடன் மீண்டும் ஒரு உற்று நோக்கல் உருவாகி கொண்டது. ரணில் விக்ரமசிங்க மீது என்ன குற்றச்சாட்டுகள் உள்ளன என்பதை நீங்கள் அறிந்திருக்க முடியும். இது மீண்டும் அரைத்த மாவை அரைத்ததற்கு ஒப்பான ஒரு விடயமாகவே இருக்கக்கூடும். தனது அரசு தலைவர் பதவி காலத்தில் கடந்த 2023 செப்டம்பர் மாதத்தில் ஐநா பொதுச்சபை அமர்வில் கலந்து கொள்ள அரசு செலவீனத்தில் பயணப்பட்ட ரணில் அதே நிதியில் அப்படியே தனது மனைவி மைத்திரி விக்ரமசிங்கவின் பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொள்வதற்காக பிரித்தானியாவுக்கு சென்று கொண்டார். இந்த பயணம்தான் அவரை சிக்கலில் மாட்டிக்கொண்டது. அதாவது அரச நிதியை ரணில் விக்ரமசிங்க முறைகேடாக பயன்படுத்தினார். தேன்ஜாடிக்குள் கைவிட்ட ரணில் விக்ரமசிங்க புறங்கையை சுயலாபத்துக்காக நக்கிக் கொண்டார் என்பதான குற்றச்சாட்டுகள் எல்லாம் அவர் மீது முன்வைக்கப்பட்டுதான் அவர் நீதி விசாரணையின் பிடிக்குள் தள்ளப்பட்டார். ஸ்ரீலங்காவின் சட்டத்தின் முன்னால் யாவரும் சமன் என்பதால் சந்தேக நபரான ரணில் ஒரு காலத்தில் நாட்டின் 8வது அரசு தலைவராக இருந்தார் என்ற காரணத்துக்காக அவருக்கு சாதகங்களை காட்டக்கூடாது, அவரையும் சட்டத்தின் முன்னால் சமனாகத்தான் நோக்க வேண்டும் என்ற அடிப்படையில் கொழும்பு நீதவான் நீதிமன்ற நீதிபதி கரார் காட்டியதால் அவர் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டார். இது ஏற்கனவே நீங்கள் அறிந்த விடயம். அதே நீதிபதிதான் இன்று ரணிலின் 2ஆம் பாக விசாரணையையும் எடுத்திருக்கின்றார். இதனால் அடுத்த கட்டங்களும் சுவாரஸ்யத்துக்குரியதாகவே இருக்கக்கூடும். ரணில் மீதான குற்றச்சாட்டுகளும் அதற்கு ரணிலின் சட்டக்குழு முன்வைக்கும் எதிர்த்தரப்பு வாதங்களும் சுவாரஸ்யமாக இருப்பதால் ஸ்ரீலங்காவின் அரசியல் களத்தில் ரணில் மீதான இந்த விசாரணை வழக்கு குறிப்பிடத்தக்க அதிர்வுகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விடயமாகவே இருக்கின்றது. இதற்கிடையே பிணையில் கடந்த ஆகஸ்டில் வெளிவந்த ரணில்
தனது கைதுடன் ஒன்றுபட்ட எதிர்க்கட்சிகளை சுலபமாக கையாள தலைப்பட்டார். இதற்காக சில மந்திர ஆலோசனைகளை அவர் கொழும்பின் விடுதிகளில் நடத்தி எதிர்க்கட்சிகளை ஓரணியில் வைப்பதற்கு ஓரளவுக்கு பிரயத்தனப்பட்டார். அவர் சந்திப்புகளை நடத்தியதன் பெறுவராக எதிரணியினர் கொழும்பில் ஒரு அரச எதிர்ப்பு போராட்டத்தை நடத்தும் முடிவை எடுத்தனர். அதன் அடிப்படையில் எதிர்வரும் நவம்பர் 21 கொழும்பில் மக்கள் குரல் என்ற அர்த்தப்படுத்தலுக்குரிய மகாஜன கந்த என்ற பெயரில் அனுர தரப்பின் அரசியலமைப்பு சர்வாதிகாரத்திற்கு எதிரான போராட்டம் என எதிர்க்கட்சியினர் எதிர்ப்பு கொடி பிடிக்க தயாராகிவிட்டனர். ஆனால் என்னவோ தெரியவில்லை, ஆரம்பத்தில் நவம்பர் 11க்கு அடையாளப்படுத்தப்பட்ட இந்த போராட்டம் இப்போது 10 நாட்கள் பின்னகர்த்தப்பட்டு நவம்பர் 21க்கு மாற்றப்பட்டாலும் இந்த போராட்டத்தில் திடீரென சஜித்தின் ஐக்கிய மக்கள் சக்தி ஒரு ஜூ வடிவ திருப்பத்தை எடுத்திருக்கின்றது. நவம்பர் 21 இடம்பெறும் அரச எதிர்ப்பு பேரணியில் தனது தரப்பு பங்கேற்பாது என ஐக்கிய மக்கள் சக்தி அறிவித்திருக்கின்றது. இது ராஜபக்சேக்களை சற்று கலக்கமடைய வைத்திருக்கின்றது. ஒருவேளை இந்த பேரணியில் நாட்டின் பிரதான எதிர்க்கட்சியான தாம் பங்கேற்றால் அந்த பேரணியால் ஏற்படக்கூடிய ஆதாயம் ரணிலுக்கும் ராஜபக்சேக்களுக்குமே சுவரும் என்பதால் சஜித் அணி ஒரு முன் தடுப்பாட்டமாக இந்த யூவடிவ திருப்பத்தை இல்லையென்றால் பேரணியில் பங்கேற்காத பின்வாங்கலை செய்திருக்கலாம் என கருதப்படுகின்றது. எனினும் எதிரணியின் இந்த போராட்டம் குறித்து பதிலடி வழங்கிய ஆட்சி தரப்பு தமது அரசாங்கமும் ஆட்சியும் மக்களின் பெரு ஆதரவை கொண்டிருப்பதால் எதிர்க்கட்சிகளின் இந்த நவம்பர் 21 ஒன்றிணைவுக்கு ஒன்றும் தாம் அஞ்சப் போவதில்லை எனவும் இவ்வாறான சலசலப்புகள் அரசாங்கத்தை ஒன்றும் செய்யாது எனவும் சொல்லிக் கொள்கிறது. இவ்வாறு சொல்லிக்கொண்ட ஏகேடிஆர் அரசாங்கம் எதிர்க்கட்சியினருக்கு புலியை கரைக்கும் வகையில் இன்னொரு விடயத்தையும் நாசூக்காக சொல்லியது. அதாவது நவம்பர் 21 அரச எதிர்ப்பு அணியில் உள்ள சில அரசியல்வாதிகளும் குற்ற கும்பல்களுடன் தொடர்புகளை பேணுவதால் அவர்களின் குற்றங்களை நிரூபிக்க தற்போது ஸ்ரீலங்கா புலனாய்வு பிரிவு விசாரணைகளை நடத்துவதாகவும் எதிரணியின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் உள்ளூராட்சி உறுப்பினர்களை இலக்கு வைத்து புலனாய்வு பிரிவினர் நாடு முழுவதும் விசாரணைகளை தீவிரப்படுத்தி உள்ளதாகவும் அரச தரப்பு சொல்லிக் கொள்கிறது. ஏற்கனவே பாதாள குழுக்களுடன் நெருங்கிய தொடர்புகளை வைத்துள்ள 4 அரசியல்வாதிகள் தொடர்பான தகவல்கள் அரசாங்கத்துக்கு கிட்டியுள்ளதால் சிஐடியினர் இந்த அரசியல் தலைகளை உன்னிப்பாக கண்காணித்து வருவதாக ஏகேடிஆரின் பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்தார். சமீபத்தில் கைது செய்யப்பட்ட ஒரு மாவியா தலையின் கைத்தொலைபேசியில் நாமல் சேர் எனவும் அதாவது நாமல் ஐயாவெனவும் மை லீடர் மஹிந்த எனவும் அதாவது எனது தலைவர் மஹிந்த எனவும் தரவுகள் இருப்பதான செய்திகள் எல்லாம் பரபரப்பாக வந்த நிலையில்தான் பாதாள உலக தலைகளுடன் தொடர்புகளை கொண்டுள்ள அரசியல் தலைகள் தொடர்பாகவும் அவர்களின் பண பரிமாற்றங்கள் தொடர்பாகவும் விரிவான தகவல்கள் நாட்டு மக்களுக்கு இனிமேல் டமாரம் அடிக்கப்படும் என அரசாங்கம் குறிப்பிடுவது மடியில் கனம் இருக்கும் சில அரசியல்வாதிகளுக்கு அச்சத்தை ஏற்படுத்தக்கூடும். இவ்வாறாக மடிக்கனமுள்ள அரசியல்வாதிகளில் தமிழ் அரசியல்வாதிகளும் அடங்கியிருக்கவும் கூடும். ஆக மொத்தம் இன்றைய சிறப்பு செய்தியாக ரணில் மீதான வழக்கின் 2ஆம் பாகமும் போலி சட்டவாளர் வேடத்தில் உலவிய ஸ்ரீலங்காவின் மாவியா குயின் செவ்வந்திக்கு சமாந்தரமாக உண்மையான பெண் சட்டவாளர் ஒருவரும் நேற்றிரவு ஸ்ரீலங்கா சிஐடியினரால் கடவத்த பகுதியில் அள்ளி எடுக்கப்பட்டு 72 மணி நேர விசாரணையில் வறுத்தெடுக்கப்படுவது உட்பட்ட செய்திகள் கிளம்புகின்றன. தெற்கின் பாதாள உலக முகங்களில் ஒருவரான கணேமுள்ள சஞ்சீவ கடந்த பிப்ரவரி மாதத்தில் கொழும்பின் முதன்மை நீதிமன்ற வளாகத்தில் போட்டு தள்ளப்பட்ட சம்பவத்தில் அந்த கொலைக்கு பயன்படுத்தப்பட்ட துப்பாக்கியை நீதிமன்றத்துக்குள் குயின் செவ்வந்தி சூட்சமாக எடுத்துச் செல்ல ஒரு தண்டனை சட்டக்கோவை புத்தகம் பயன்படுத்தப்பட்டது. இப்போது அந்த தண்டனை சட்டக்கோவை புத்தகத்தை அதாவது சட்டவாளர்கள் பயன்படுத்தப்படும் அந்த புத்தகத்தை மாவியா செவ்வந்திக்கு வழங்கினார் என்ற குற்றத்தில் பெண் சட்டவாளர் ஒருவர் நேற்றிரவு கடவத்த பகுதியில் தூக்கப்பட்டார். இந்த விடயமும் தற்போது பரபரப்பாக சுழன்று வருகிறது. இதற்கிடையே கட்டுநாயக்க விமான நிலையத்தில் சிங்கப்பூருக்கு தனியாக சுற்றுலா நுழைவிசைவில் அதாவது விசிட் விசாவில் பயணிக்க முயன்ற இலங்கையைச் சேர்ந்த இளம்பெண் ஒருவருக்கு விமான நிலையத்தில் கடமையில் இருந்த வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தைச் சேர்ந்த
பெண் அதிகாரி ஒருவர் மறுப்பு தெரிவிப்பது குறித்த புதிய காணொளியும் பரபரப்பை கிளப்பியிருந்தது. குறித்த பெண்ணுக்கும் அந்த அதிகாரிக்கும் இடையேயான உரையாடலை கேட்கும்போது மனித கடத்தல் மற்றும் கொத்தடிமைகளை உருவாக்கும் மோசடியான வேலை வாய்ப்புகளை தடுப்பதன் அடிப்படையில் குறித்த இளம்பெண்ணுக்கு சிங்கப்பூருக்குரிய பயண தடை விதிக்கப்படுவதாக அந்த அதிகாரி குறிப்பிடுகிறார். இந்த காணொளியும் முன்னிலை பரபரப்பாக மாறியதும் தமது ஆட்சியில் இதேதடா புதுச்சிக்கல் என பதறி அடித்து இந்த விடயத்தை விசாரித்த அரசாங்கம் இந்த காணொளி கடந்த 2023ஆம் ஆண்டு எடுக்கப்பட்ட காணொளி என தெரிந்து இந்த விடயத்தை சமாளிக்க தலைப்பட்டது. இலங்கையைச் சேர்ந்த இளம்பெண்கள் தாய்லாந்து, சிங்கப்பூர், மியான்மர் போன்ற நாடுகளில் மோசடியான தொழில் வாய்ப்புகள் மற்றும் பாலியல் முறைகேடுகளில் சிக்கிக்கொள்வதை தடுப்பதற்கு 2023இல் அப்போதைய அரசாங்கம் இளம்பெண்கள் தனியாக சுற்றுலா விசாவில் பயணிப்பதற்கு ஒரு தடையை போட்டு சிறப்பு நடவடிக்கை எடுத்த நிலையில் அன்றைய நாட்களில் பதிவு செய்யப்பட்ட காணொளியே இது என அரசாங்கம் கூறிக்கொண்டது. இந்த விடயத்தை நேற்று இடம்பெற்ற அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் ஊடக சந்திப்பிலும் ஸ்ரீலங்காவின் வெளியுறவு அமைச்சர் விஜித ஹேரத் தொட்டுக் கொண்டார். இந்த விடயத்தை அரசாங்கம் கவனத்தில் எடுக்கும் எனவும் அவர் உறுதி வழங்கினார். அத்துடன் கடந்த ஜூலை மாதம் தாம் பரபரப்பாக அறிவித்துக் கொண்ட மேற்குலக நாடுகள் உட்பட்ட 47 நாடுகளுக்கு அறிவிக்கப்பட்ட கட்டணமற்ற விசா திட்டம் இதுவரை நடைமுறைக்கு வராத நிலையில் இனிமேல் அது நடைமுறைக்கு வரும் என்ற இன்னொரு உறுதிமொழியையும் அவர் வழங்கியிருந்தார். புலம்பெயர் தமிழர்களும் குடியுரிமைகளை கொண்டிருக்கும் பிரித்தானியா, பிரான்ஸ், கனடா, ஜெர்மனி, சுவிஸ், ஆஸ்திரேலியா, நோர்வே உட்பட்ட பல மேற்குலக நாடுகளுக்கும் இந்த இலவச விசா திட்டம் அறிவிக்கப்பட்டது. ஆனால் இந்த திட்டம் அறிவிக்கப்பட்டதுடன் நின்று கொண்டது, அது நடைமுறைக்கு வரவில்லை. இப்போது இந்த விடயத்தில் அரசாங்கம் விமர்சனங்களை எதிர்நோக்கிக் கொள்வதால் இன்னும் 2 மாதங்களுக்கிடையில் இந்த இலவச விசா திட்டம் நடைமுறைக்கு வரும் என்ற உறுதிமொழியை நேற்று ஏகேடிஆரின் வெளியுறவு அமைச்சர் வழங்கி கொண்டமை விரைவில் இலங்கைக்கு செல்லும் இலங்கை பூர்வீக மேற்குலக குடியுரிமைக்காரருக்கும் ஒரு நற்செய்தியை தற்காலிகமாக வழங்கிக் கொள்வதை மறுத்து கொள்ளவும் முடியாது.